பாஜக தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூன்ற நினைக்கிறது என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அனைத்து விதமான அச்சுறுத்தலையும் செய்து அதிமுகவை அடக்கிவிட்டது பாஜக என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நாம் எல்லா காலகட்டத்திலும் சோதனைகளை எதிர்கொண்ட இயக்கம்தான். அரசியல் ரீதியாக நம்மை வெல்ல முடியாதவர்கள் மிரட்டல்கள் மூலமாக அசிங்கப்படுத்த நினைப்பார்கள் என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பாஜகவின் அச்சுறுத்தலை அரசியல் ரீதியாக நாம் எதிர்கொள்வோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இருப்பதை குறைத்துக் கொண்டு அமைச்சர்கள் இனி மாவட்டங்களில் அதிக நாட்களை செலவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? திமுகவுடைய மாவட்ட செயலர் கூட்டம் இன்றைய தினம் திமுகவுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது. அக்கட்சியுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது மாவட்ட செயலாளரிடம் உரையாற்றி வருகிறார். அந்த உரையில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் விதமாக மாவட்ட செயலர்களை அறிவுறுத்தி வருகிறார். இந்த அறிவுறுத்தல்கள்ல அவர் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மீதும் அதனுடைய தலைமை மீதும் குற்றச்சாட்டை முதலமைச்சர் அவர்கள் வைத்திருக்கிறார். முன்னதாக இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் எனவும் இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே கட்சியினுடைய கட்டமைப்புகளை மேலும் வலுப்படுத்தக்கூடிய பணிகளில் மாவட்ட செயலர்கள் மும்முரமாக ஈடுபட வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஒன்றிய அளவில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த கட்டமாக கட்சியினுடைய கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது பாஜக மீதும் கடுமையான விமர்சனங்களை முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் பாஜக காலூன்ற நினைப்பதாகவும் அதற்காக அதிமுகவை பாஜக அடக்கிவிட்டதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அமலாக்கத்துறை உள்ளிட்ட அமைப்புகளை பயன்படுத்தி அரசியல் நடத்தக்கூடிய மத்திய பாஜக அரசு திமுக மாவட்ட கூட்டத்தில் கண்டனம் தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் பாஜக தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூன்ற நினைக்கிறது, அதற்கு அனைத்து விதமான அச்சுறுத்தலையும் செய்துவிட்டு அதிமுகவை அடக்கிவிட்டது எனவும் முதலமைச்சர் அவர்கள் அதிமுக மீது கடுமையான ஒரு குற்றச்சாட்டையும் பாஜக மீதான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வழி இல்லாமல் பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எனவும் பாஜக கூட்டணியை ஒருவேளை பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சொந்த கட்சியிலேயே அவர் தலைமைக்கே சிக்கல் வரும் என்று பயப்படுகிறார் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு குற்றச்சாட்டை முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். அந்த தன் தலைமைக்கு பயம் வரும் என்ற ஒரு அச்சுறுத்தல் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது பாஜக கூட்டணி ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பேசி வரக்கூடிய முதலமைச்சர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர் யார் என்பதை தலைமை கழகம் முடிவு செய்யும் எனவும் வெற்றி பெறக்கூடிய நபரே வேட்பாளராக நிறுத்தப்படுவார் எனவும் திறமை வாய்ந்தவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்படுவார்கள், அவரை சட்டமன்றத்துக்கு தகுதியுள்ளவராக தேர்வு செய்ய உழைக்க வேண்டியது கட்சி நிர்வாகிகள் குறிப்பாக மாவட்ட செயலருடைய கடமை என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த வாக்கியம் என்பது முதலமைச்சர் முதல் முறையாக சொல்வதல்ல. இதற்கு முன்னால் பலமுறை முதலமைச்சர் கூட்டங்களில் தெரிவித்திருக்கிறார். தலைமை கை காட்டக்கூடிய நபர்களே வேட்பாளர்கள், வெற்றி பெற வாய்ப்பு இருக்கக்கூடியவர்களே வேட்பாளராக தலைமை அறிவிக்கும். அதனால் மாவட்ட செயலராக இருப்பவர்கள் அனைவரும் வேட்பாளராக வந்து விடுவோம் என்று எண்ண வேண்டாம், உழைப்பவருக்கு மட்டுமே உரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்பதெல்லாம் இதுக்கு முன்பாக கட்சி ரீதியான கட்டமைப்பு குறித்த ஆலோசனைகள்ல அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தலாகவும் எச்சரிக்கையாகவும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தற்பொழுதும் முதலமைச்சர் அவர்கள் இந்த வாக்கு தெரிவித்திருக்கிறார். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக அளவிலான புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் என்று ஒரு கருத்து திமுகவில் சொல்லப்பட்டு வருகிறது. அதே போன்று இதற்கு முன்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய அணி நிர்வாகிகள் கூட்டத்தில் குறிப்பாக இளைஞர் அணியுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்பொழுது முதலமைச்சர் அவர்கள் பல அணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாவட்ட சட்டமன்ற வேட்பாளர்களாக நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பலருக்கு அந்த வாய்ப்புகள் முறை வழங்கப்பட இருப்பதாகவும் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் இந்த கருத்து நிலவி வந்தது. இந்த சூழலில் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய மாவட்ட செயலர் கூட்டத்திலும் கூட முதலமைச்சர் அவர்கள் வேட்பாளர் யார் என்பதை தலைமை கழகம் முடிவு செய்யும் எனவும் வெற்றி பெறுபவரே வேட்பாளராக நிறுத்தப்படுவார்கள், திறமை வாய்ந்தவர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார், அவரை சட்டமன்றத்துக்கு தகுதி உள்ளவராக தேர்வு செய்ய உழைக்க வேண்டியது கட்சி கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கடமை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பவள விழாவை கொண்டாடிய திமுக கழகம் 6வது முறையாக ஆட்சியில் அமர்ந்திருக்க காரணம் கோடிக்கணக்கான திமுகவினுடைய தொண்டர்கள் தான் என்பதை பல இடங்களில் அவர் சொல்லி வருவதாகவும் கடந்த 7 ஆண்டுகளாக
திமுக எதிர்கொண்ட அனைத்து தேர்தலிலும் வெற்றியை பெற்று வருவதாகவும் முதலமைச்சர் அவர்கள் இந்த உரையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வெற்றிக்கு காரணம் கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான். இதற்கு காரணமானவர்களுக்கு நன்றி உணர்வோடு தான் நாம் செயல்பட்டு வருகிறோம் எனவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பா இந்த 4 ஆண்டு ஆட்சி, இதற்கு முன்பாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சந்தித்த தேர்தல் என கடந்த 7 ஆண்டுகள்ல திமுக சந்தித்த அனைத்து சட்டமன்ற தேர்தல் உட்பட அனைத்து தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது, பெருவாரியான இடங்களை கைப்பற்றிருக்கிறது. இந்த வெற்றிக்கு காரணம் கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான். அவர்களுக்கு நன்றி உணர்வோடு தான் கட்சியினுடைய தலைமையும் ஆட்சியும் செயல்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி அதற்கான பணிகளை வேகப்படுத்துவதற்காகத்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் அதற்கேற்றவாறு முதலமைச்சர் அவர்கள் அந்த கட்சி திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் ஊராட்சி, வார்டு உள்ளிட்ட பகுதி வாரியாக சென்று அந்த பகுதிக்குள்ளாக வேலைகளை முடுக்கிவிட்டு செய்ய வேண்டும் எனவும், குறிப்பாக அமைச்சர்கள் மாவட்டங்களில் அதிக நேரங்கள் செலவிட வேண்டும் எனவும் முதலமைச்சர் அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார். சென்னையில் மட்டுமில்லாது மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் அதிக நாட்கள் செலவெடுத்து தேர்தல் பணிகளை வேகமாக செய்ய வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கியிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்களும் ஊராட்சி, வார்டு என அனைத்து பகுதிகளிலும் செல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டதால் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் எனவும் ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து தேர்தலுக்கான ஆயத்த பணிகளுக்கு மும்முரப்படுத்தும் வகையில் தற்பொழுது முதலமைச்சர் உரை மாவட்ட செயலக கூட்டத்தில் அமைந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.